ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தட்டை வடையும் நான் பட்டர் முறுக்கும் தான் செய்ய போகிறேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அது எத்தனை மணிக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் இது செய்ய வீடியோ ஆரம்பிக்கும்போது ஒரு 9:45 ஆகிப்போச்சு நைட்டு. 9:45க்கும் நாங்கள் 9:45 ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும், ரெசிபி செஞ்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி செஞ்சோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தட்டை வடை செஞ்சுக்கிறேங்க. அதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தாங்க. டக்குன்னு போட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் போதும் இந்த இது தட்டை வடை நம்ம செய்கிறதுக்கு. கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். மொத்தமாகவே நான் இந்த 2 ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம்தான் ஆச்சு. டக்குன்னு போட்டு இப்போ செஞ்சு இப்போ நம்ம வீடியோவும் இப்போ நாங்கள் போட்டுறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை அசத்துறீங்க உங்கள் வீட்டில் செஞ்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா மாவு வந்து நம்ம அந்த பட்டர் போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தட்டி போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியான மெத்தேடில் செய்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி புதுசாக செய்கிறவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு ப்ளைன் பேப்பர் எடுத்து அதில் மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் தடவினதை இப்போ நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா அப்படி தட்டிக்கலாம். எண்ணெய் தடவினா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நாளைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு, ஸ்கூல் லீவு. நம்ம அப்படியே செஞ்சு வச்சோம்னா கிருஷ்ணரோட பேர் சொல்லி வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் சாப்பிட்டுக்குவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா டீ ஒரு டம்ளர் டீ வச்சு இந்த மாதிரி தட்டை வடையெல்லாம் செஞ்சு வச்சுதாங்க நல்லா மொறுமொறுன்னு இருக்கனால நல்லா டீ குடிக்கும் போது அப்படியே டேஸ்ட்டாக அதுவும் உள்ளே போகும், முறுக்கு தட்டை வடையெல்லாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ எடுத்து இப்போ போட்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு மட்டும் இருந்ததுன்னா டக்குன்னு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த தட்டை வடையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சோம்னா டக்குன்னு சவக்க வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், அப்புறம் பார்த்தா வேகாது, ஒரு மாதிரி உடையும். இப்போ நம்ம 2ஆக உடைச்சோம்னா. இப்போ என்ன டைமுங்கிறது பாருங்கள். எல்லோரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் வீடியோவுக்கு வேண்டி நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம தட்டை வடை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உடச்சி பார்த்தாவே நம்ம மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் பட்டர் முறுக்குக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு தான். பட்டரும் இப்போ அரிசி மாவு வந்து இப்போ கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம ரொம்ப ஹையில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பொட்டுக்கடலை மாவு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு பட்டர் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு எள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எள், தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பும் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ நான் அந்த முறுக்கு புளியற அந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பட்டர் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் தட்டை வடையும் ரெடி. கிருஷ்ணருக்கு பிடிச்சது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை பாய்.